பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் நல்ல ஜீவன் சுகம் பலத்தோடு பார்க்க கிருபை செய்த இயேசப்பாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னா, செய்தி வேலையில் தூங்குனீங்கன்னா என்ன அர்த்தம்னா, பைபிள் ஒரு வசனம் இருக்கு அழகா. என்ன வசனம்னா, மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள்னு ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எப்பவுமே பேசுகிறது நீங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு வசனத்தில் எழுதியிருக்குது. ஸோ தூங்குறீங்கன்னா நீங்கள் இன்னும் பெரிய வெளிப்பாடுகளை ஏசப்பாட்டிருந்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ தூங்குறவங்க கையில் மைக்கை கொடுத்து தாங்கள் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடை தங்களுக்கு கூறும்படி இங்கே அழைக்கப்படுவோம். ஸோ தூங்குனா சந்தோஷம், வெளிப்பாடு மட்டும் சொல்லிடணும். ஏசப்பா என்ன சொன்னார் அப்படின்றதுக்கு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வசனம் ஓகே, யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஓகேவா எல்லாரும்? ஓகே. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று தலையை சாய்த்து அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஓகேவா, நம்ம பார்க்க போறது முடிந்தது அப்படின்ற ஏசப்பாவோட 6வது வார்த்தையை தான் தியானிக்க போறோம். ஓகேவா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? 3வது ஆளா கேட்கறேன். எல்லாரும் அப்படி பேட்டர்னா வருஷம் இப்படிதான் நடக்கும். எப்படியும் இதை தான் சொல்ல போறேன்னு தெரிஞ்ச மாதிரியே ரீசெண்டாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. ஸோ ஓகே, நம்ம தியானிப்போம். சரியா? முடிந்தது, அதாவது இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லி கொடுக்குது, எந்த ஒரு ஓட்டத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஓகேவா, இது உலக பிரகாரமான ஒரு மக்கள்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா, இந்த முடிவு எப்படி ப்ரோ, இயேசுவோடைய முடிவு எப்படி அப்படின்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பா கொடூரமான மரணம் அப்படி என்பதாக சொல்லுவாங்க. ஓகேவா, பட் உலக பிரகாரமான ஒரு இப்படி சொல்றது, இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இது ரொம்ப கொடூரமான மரணம், இது யாருக்கும் நடந்துக்கிற கூடாது. உலக பிரகாரமா ஒரு 100 வயசு, 80 வயசு, ஒரு 70 வயசு வாழ்ந்தோன்னா ஒரு நல்ல ஒரு நிறையான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகேவா, பட் ஏசப்பா இவர் நமக்கு ஒரு மாதிரியா வாழ்ந்தாரு. கரெக்டு தானே? நம்ம எப்படி வாழணுமோ அப்படி ஒரு மாதிரியாக நம்ம அவரை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும் அப்படின்றதாக வசனம் இருக்கு. ஓகேவா, ஸோ இது இந்த முடிவு. ஓகேவா, இந்த முடிவு நம்ம உலகத்தின் பார்வைக்கு எப்படி இருக்கிறது தெரியலையோ, பட் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக சொல்கிறது. ஓகேவா, உலகத்தை ஜெயித்தேன்னா இன்னைக்கு ஒருவேளை உலகத்துல கமெண்ட்ரி, தேவனுடைய குமாரன் என்றால் இறங்கி வா அப்படின்னும், இல்லாட்டி அந்த கன்னத்துல அரைந்தவங்களா இருக்கட்டும், துப்புனவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பரியாசங்கள் செய்யப்பட்டிருக்கும். பட் இயேசுவை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம், அவ்வளவுதான், இயேசுவின் தொல்லை இனிமே இல்லை அப்படின்றபடி கூட நினைச்சிருக்கலாம். பட் வசனத்துல எழுதியிருக்குது எப்படின்னா, மரணமே உன் கூர் எங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கேட்டு. இந்த உலகத்துல எத்தனை கடவுள்னாலும் சொல்லலாம், எத்தனை கடவுளாலும் இருக்கலாம், பட் இந்த கெத்தான வேலை சொல்ற தெய்வம் ஒண்ணு உண்டுனா அது இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே கிடையாது என்பதை உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஓகேவா, அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நீங்க ஒருவேளை இயேசுவை தேடுகிறதுக்கு ஒவ்வொரு காரியங்கள் இருக்கலாம், ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம். நம்ம எதற்காக இயேசுவை தேடுறோம், எதற்காக ஃபாலோ பண்றோம்? ஸோ இந்த வசனத்தின் மூலமா பார்க்கும்போது, அவருடைய உலகத்துல பார்க்கும்போது இயேசப்பாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, சும்மா அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. ஸோ அந்த மாதிரிதான் உலகத்தின் பார்வைக்கு இயேசப்பாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கோம்னா, எல்லாரும் அப்பா சூப்பர், அங்க போனா செத்தவங்களெல்லாம் உயிரோடு எழுப்புறாரு. பட் ஏசப்போட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அந்த வசனம் சொல்றதுன்னா, அவர் தண்ணி கேட்கும்போது காடியை அவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படின்றது ஒரு கசப்பான வாழ்க்கை. ஓகேவா, ஸோ இந்த நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறேன். இங்க ஏசப்பா உங்களையும் நான் ப்ராக்டிக்கலா கேட்குறேன். ஓகேவா,
நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுறேன் அப்படிலாம் நினைக்காண்டா. நம்மளா சகோதரர்கள். இன்றைக்கு இந்த இயேசு உங்களை யாரையாச்சு ஏசப்பா எனக்காக ஊழியம் செய்ய வருவியா, இல்லாட்டி என்னை பின்பற்றுவியா, என்னுடைய சித்தத்தை செய்வியான்னு கேட்டா, எனக்காக தன் ஜீவனை கொடுப்பியா அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் முழு மனதோட ஏசப்பாவுக்கு உங்களையோ இல்லாட்டி உங்க பிள்ளைகளை கேட்டா பிள்ளைகளையோ இந்த இயேசு காட்டுற அந்த ஒரு வழி காட்டுறாங்க. யாரெல்லாம் இயேசு பிள்ளைகளையோ தன்னையோ ஊழியத்திற்கு இயேசு கூப்பிட்டாங்க. வந்து நான் ஆல்ரெடியில் கால் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் ஊழியத்துக்கு வாங்கலாம் உங்களை வந்து கூடல. அது ஏசப்பா உங்களை தனிப்பட்ட முறையில் கால் பண்ணுவார். ஓகேவா? நான் கேட்கறது சும்மா ப்ராக்டிக்கலா யாரும் எத்தனை பேர் ஒப்பு கொடு, ஏசப்பா உங்களுக்காக நான் தன் ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் கை தூக்க முடியுமா? சோ பைபிள் வசனம் தெளிவா சொல்லுவோம், அவர் கோதுமையையும் பதரையும் பிரித்தார் அப்படின்றதாக இருக்கும் வசனம். ஓகேவா? ஏசப்பா வந்து எல்லாரையும் ரத்த சாட்சியா மறிக்கிறது கிடையாது. சோ ஆனா பட் உண்மை முத்தமான ஊழியர்களுக்கு நீங்க பார்க்கும்போது ஆபிரகாம்கிட்ட உன் பிள்ளைய கொடுப்பியான்னு டெஸ்ட் வைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நீ எனக்காக ஜீவனை கொடுப்பியா மாட்டியான்ற டெஸ்ட் எல்லாத்துக்குமே உண்டு. சும்மா உங்களெல்லாம் வச்சு பரலோகத்துல என்ன செய்யறது சொல்லுங்க? நீங்க பைபிள் வசனத்தோட பிரதான கட்டளை என்னன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் நீ அவனை லவ் பண்றியா இல்லையா, அவரை நேசிக்கிறோமா இல்லையான்றத, அதுதான் பிரதான கட்டளை. அதுக்கப்புறம் தான் உன்னை போல பிறனையும் நேசிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க உண்மையா நீங்க கை தூக்கலாலும் பரவாயில்ல, உங்க இருதயமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உண்மையா இன்னைக்கு ஏசப்பா கூப்பிட்டா அவரை ஃபாலோ பண்ணுவோமா, உண்மையாவே கிறிஸ்து ஒருவேளை எனக்காக நீ மறிப்பியா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம மறிப்போமா மாட்டோமா அப்படின்றத காரியத்தை நீங்க உங்களே பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறது. ஓகேவா? ஸோ ஏசப்பா வந்து எல்லாத்தையும் ஊழியத்துக்கு அழைக்கிறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஏசப்பா ஊழியன உடனே நீங்க வந்து பிரசங்கம் பண்றதோ பாட்டு பாடுறது இல்லாட்டி இந்த மாதிரி அந்த காஸ்பல் சொல்றது சுவிசேஷ ஊழியம் தான் ஊழியம் நினைச்சிருந்தீங்கன்னா அது ஒரு தவறான விஷயம். ஊழியம் என்பது என்னன்னா, ஏசு என்ன சொல்றாரோ அதை செய்யறது பேர் தான். ஏசு எந்த இடத்த காட்டுறாரோ, எந்த போஸ்டிங்லாம் இப்போ தானியல் இருக்கிறாங்க, அவங்களாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க ஒரு ஹையான போஸ்ட்ல இருக்கிறாங்க, கவர்மெண்ட் அதிகாரிகள். ஓகே, அந்த மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஊழியத்திற்கு வைக்கிறது இல்லை. ஏசப்பா எல்லாத்தையும் உயர்த்துறதும் கிடையாது. நீங்க சும்மா 1ஆம் தேதி அந்த வசன அட்டை எடுத்து ஆசீர்வாதமா இருப்பாயினோன்னு ஆசீர்வாதம் தலையில ஊத்துமான்னு கேட்டா கிடையாது. அதற்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஓகேவா? அந்த ஹைட்டான இடத்துல அந்த பரலோகத்திற்கு போனோம்னா என்ன ப்ரொசீஜர், என்ன குவாலிட்டி பரலோகம் நம்மகிட்ட எதிர்பார்க்குதுன்ற காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா பைபிள் சொல்லுது, அந்த சொல்ற அந்த ஆசீர்வாதம் அந்த ஹைட்டான இடத்துல கண்டிப்பா நம்மளே ஏசப்பா கொண்டு வைப்பார். ஓகேவா? ஏசப்பா முதல்ல யாரை உயர்த்துவார் அப்படின்னு பார்க்கணும். ஏசப்பா யாரை முதல்ல, அதாவது சொல்றோம் இந்த மாதிரி உயரமான ஹையான போஸ்டிங்லாம் இருக்குல்ல, இந்த தானியலா இருக்கட்டும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த மாதிரி நிறைய விதமான கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் எடுத்த உடனே ஏசப்பா உயர்த்தலை. புரியுதா? ஸோ அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் வச்சு அதில் பாஸ் ஆனாதான் கொண்டு மேலே உட்கார வைக்கிறாங்க. ஸோ சோதனை இல்லாமல் உங்களுக்கு பரலோக ராஜ்யமும் கிடையாது, உலகத்தில் ஒரு ஹையான போஸ்டிங்குமே கிடையாது. என்னென்ன குவாலிட்டியை நம்ம எதிர்பார்க்கணும் பார்த்தா சிம்பிளா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்ன காரியம்னா, ஒரு பிரபலமான ஊழியர், ஓகேவா, அவர் மறித்து போயிட்டாரு. ஓகேவா? மறிச்ச உடனே இன்னொரு இளம் ஊழியர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவர் ஊழியரான்னு தெரியல. அவர் ஏசப்பாட்ட கேட்டாரா, ஏசப்பா இனிமேட்டு போயிட்டாரு, இவரு இவ்வளவு பவர்ஃபுல்லா இவ்வளவு வல்லமே எடுத்து பயன்படுத்தினீரு, அவங்க இன்னைக்கு இல்லையே, இனி அடுத்தது யாரு ஏசப்பா? ஏசப்பா இனி இப்படி அதே மாதிரிதான் நம்ம இயேசுமே இன்னைக்கு முடிந்ததுன்னு சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இயேசுவின் சாப்டர் ஃபினிஷ் அப்படின்னு. கரெக்டா தானே? ஸோ அதே மாதிரி அவர் கேட்கும் போது ஏசப்பா சொன்னாரா, அவருக்கு அப்புறம் இனி யாரு ஏசப்பா, இனி அவருக்கு அப்புறம் யாரு அப்படின்னு கேட்கும் போது அடுத்தது நீதான்டா அப்படின்றபடி ஒரு வார்த்தை சொன்னார் ஏசப்பா. ஓகேவா? அதேதான் தெளிவா வசனத்துல இன்னொரு வசனம் கூட,
யோசுவாவுக்கு ரொம்ப பயம். எப்படின்னா மோசே மரணம் அடைந்தான் அப்படின்றதாக ஒரு வசனத்தில் எழுதியிருக்கும். எப்படின்னா நம்ம யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் இருக்கும். ஓகேவா? மோசே மரித்ததுக்கு அப்புறம் அவர் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த ஊழியம், எப்பா உலகத்துல செங்கடல் பிறக்குது, அப்படியாக அற்புதம், எந்த ஜாதிகள் இடத்திலும் அசாத்தியமான காரியங்கள் செய்யறாரு ஏசப்பா. பட் இருந்தாலும் அந்த அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது ஒரு பயம் வந்துடுது. சரி, நமக்கு அப்புறம் நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்புறம் யாரு, இந்த இயேசுக்கு அப்புறம் யாரு, அடுத்த அந்த ஒரு பயம் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த காலத்துல நம்ம ஏரியால ஏசப்பா வல்லமையா பயன்படுத்துறது யாருன்னா மோகன் சிலாசர் சங்கர்னு ஒரு சகோதரர். ஓகேவா? அவரை வச்சு ஏசப்பா வல்லமையா நல்ல தேசத்தை அசைக்கிறதா இருக்கட்டும், நிறைய மகிமையான காரியங்கள் செய்யறாரு. ஸோ எல்லாருக்குமே மனுஷங்கன்னா ஒரு முடிவு அப்படின்றது ஒன்று வரும், மரணம் என்பது வரும். அடுத்த ஜென்ரேஷன் யாருக்கிட்ட ஏசப்பா இவ்வளோ பெரிய பொறுப்புகளுக்கு எடுத்து கொடுப்பாரு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த வசனத்துல நல்லா பார்த்துக்கோங்க. ஏசப்பா எதிர்பார்க்கிற முக்கியமான குவாலிட்டி, ஓகேவா, உண்மை. புரியுதா? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடையாது, அந்த உண்மையை எதிர்பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு இந்த ஐ பொசிஷன்ல ஏசப்பா உட்கார வைப்பாருன்னா முக்கியமான பொறுப்பு. ஓகேவா? பிசாசு பயம் காட்டுவான். அவன் ஒரு சோதனைக்காரன். ஓகேவா? உங்களுக்கு உயிரை எடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரி காரியங்கள் பயம் காட்டும் போது பயப்படாம இருக்கிறோமா நம்ம இல்லையா அப்படின்றத, நம்ம உண்மையாவே மரணத்துக்கு இயேசுக்காக உயிர் கொடுக்குறோமா இல்லையா, அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னா அந்த ஹைட். ஸோ தானியேல் புஸ்தகம் வாசிக்கும் போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனோம்னா அடுத்த ஜென்ரேஷன் ஏசப்பா உங்களை அசைக்கணும்னா முக்கியமான குவாலிட்டி, நீங்க ஏசப்பா சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஏசப்பா நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், ஏசப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன், ஏசப்பா நீங்க காண்பிக்கிற இடத்துக்கு நான் போவேன் அப்படின்ற குவாலிட்டி. அது மட்டும் இல்லாம சப்போஸ் நான் இயேசுவுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன், நான் இந்த ஒரு வேளை என் உயிரே போனா கூட நான் இயேசுக்காக அந்த ஜீவனை கொடுக்குற குவாலிட்டி. அதான் பவுல் சொல்லுவார்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படியாக வசனத்துல சொல்லுவாரு. ஸோ அந்த குவாலிட்டி நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா அன்னைக்கு பவுல ஏசப்பா அவரு ஜெபம் பண்ணும் போதுலாம் அந்த சிறைச்சாலைகள்லாம் அசைந்தது. அன்னைக்கு அவங்களுடைய அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் பிரேயர் பண்ணும்போது அந்த இடங்கள் அசைந்தது. அது மட்டும் இல்லாம தேசத்தை அவ்வளவு பெரிய ஹைட்டான பொசிஷனை ஏசப்பா யாருக்கு ஒப்பு கொடுப்பாருன்னா அவர் சித்தத்தை செய்கிறவர்களுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம உங்களுக்கு நான் சும்மா ரஃபா ஒரு 2-3 பேர் மட்டும் காண்பிச்சு உங்களுக்கு முடிக்க விரும்புறேன். அது யாருன்னா நம்ம தானியேலா இருக்கட்டும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவா இருக்கட்டும். எதுக்கு ப்ரோ அவங்க கையில இந்த தேசத்தெல்லாம் ஒப்பு கொடுத்தாரு ஏசப்பா, எதற்காக ப்ரோ இந்த யோசேப்பு கையெல்லாம் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சிம்பிளா பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவினால ஒரு கட்டளை பிறக்கப்படுது. எப்படின்னா ஒரு பொற்சிலையை நிப்பாட்டி இதை வணங்குகிறவன் மட்டும்தான் இந்த உலகத்துல சர்வே பண்ண முடியும், இதை வணங்காதவர்களெல்லாம் துண்டித்து போடப்படும் ஒரு கட்டளை விடப்படுது. அப்போ அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்றவர்கள் அவங்க கர்த்தருக்காக வைராமக்கியமா நிக்கிறாங்க. ஓகேவா? எப்படின்னா இந்த தெய்வம், இந்த இயேசுன்ற தெய்வம் என்னை தப்புவித்தாலும் தப்புவியாமல் போனாலும் நீ நிப்பாட்டின அந்த சிலைய நான் சேவிக்க மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன்டா, அது ராஜாவுக்கு தெரிந்திருக்க கடவுள்ன்ற மாதிரி ஒரு ராஜாவுக்கு அந்த மாதிரி உத்தரவு சொல்ல முடியாது. பட் அவங்களாம் ஹோலி ஸ்பிரிட்ல நிறைஞ்சிருந்தனால அந்த மாதிரி வைராக்கியமா நிற்கும் போது, புரியுதா உங்களுக்கு, அந்த மாதிரி நிற்கும் போதுதான் உலகத்துல ஏசப்பா அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த புறஜாதிகள் கண்களுக்கு அசாத்தியமான காரியங்களை எந்த டைம்ல ஏசப்பா செஞ்சாருன்னா இந்த மாதிரி தன் ஜீவனை வெறுத்து தன்னை வெறுத்து இந்த இயேசு வார்த்தைதா அப்படின்னு என்னைக்கு ஒருத்தன் நிற்கிறானோ அன்னைக்குதான் அவனை கொண்டுதான் புறஜாதிகள் கண்கள் இயேசுவை பார்க்கும். ஏன்னா நம்ம 3 பேரை தானே உள்ள பிடிச்சி போட்டோம். 4வது ஒருத்தர் தேவபுத்திரர் சாயலா ஒருத்தர் இருக்கிறாரு. அது தேவபுத்திரர் யாருன்னு உங்களுக்கு பைபிள்ல தெரியும். யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய புத்திரர். கரெக்ட் தானே? ஸோ அந்த புறஜாதி ஜனங்கள் சும்மா இயேசு நேசிக்கிறார், சும்மா அப்படி சொன்னா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த ஜீவியம் இயேசுக்காக அந்த டைம்ல இயேசுவை பார்க்கணும்னா அவன் சொல்றான், புறஜாதி ஜனங்கள் இப்படி ரட்சிக்கத்தக்க தெய்வம் வேற தெய்வமே கிடையாது.
தானியல்கிட்ட முகங்குப்புற விழுந்து இப்படி அந்த மாதிரி தானியல் கிட்ட முகங்குப்புற விழுறாரு. ஸோ அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லாஸ்டா சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புறேன். ஸோ எல்லாருமே ரொம்ப டயர்டா இருக்கீங்க, உங்களை ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சிம்பிளா எப்படின்னா, நீங்க ஒர்க்கோ ஊழியமோ என்னவோ ஓகேவா, என்ன பண்ணாலுமே இப்படி தலையாட்டினே வைங்களேன், ரொம்ப நாள் உயிரோடு இருக்கும். இப்படி அவன் என்னத்தை சொன்னாலும் ஆமா ஆமா ஆமா, அதான் ஜான்ரான்னு சொல்லுவாங்க, செம்பு தூக்குது. என்னத்தை சொன்னாலும் ஆமா ஆமா தலைவரே, இப்படி சொன்னீங்கன்னா உலகத்துல ரொம்ப நாள் சர்வை பண்ணலாம். கரெக்டு தானே? அவன் வசனத்தின்படி பேசுறானா, வசனப்படி இல்லை, அந்த கதைலாம் கிடையாது. என்னைக்கு நோ அப்படின்னு சொல்றீங்களோ குடிச்சு அக்னிக்குள்ள தூக்கி போட்டு தள்ளிடுவாங்க. நம்ம ஆட்கள் பயந்துட்டு நமக்கு எதுக்குப்பா வம்பு தும்பு, நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வசனத்தையும் எடுத்து விடணும். என்ன வசனம் எடுப்போம்னா, மிஞ்சின நீதிமான ரொம்ப ஓவரா ஞாயிற்றுக்கிழமை போகணும், காணிக்கையை போட்டு வந்தோம், மட்டை தின்னுமா தூங்குமா சும்மா போட்டுட்டு. கரெக்டு தானே? தப்பா சொல்லு. என்ன நீ பேசுறது தப்புடா, இது வசனத்தோட ஒத்து போட அப்படி ஊழியத்திலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு போஸ்டிங்ல ப்ரோ நீ பண்றது தப்புன்னு சொன்னீங்கன்னா உங்களை போட்டு தள்ளுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ அதுதான் அதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா, காம்ப்ரமைஸ் ஆகிறவன் தேவையே கிடையாது. இயேசுநாதருக்கு வாழ்ந்தா இயேசு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும். நீ உட்கார்ந்துட்டு கரெக்ட் தானே ப்ரோ? சேவாலாம் ஒரு பிரசங்கம் தான் அட்டஸ்ட் பண்ணிருக்கு பைபிள்ல. வாழ்ந்தா அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். இயேசுலாம் 3 வருஷம் தான் வாழ்ந்தாரு. நீங்க 100 வருஷம் வாழ்ந்து என்ன செய்ய போறீங்க கேட்கறேன். வாழ்ந்த இயேசு மாதிரி 3.5 வருஷம் வாழ்ந்தா போதும். புரியுதா? ஸோ ஜீசஸை ஃபாலோ பண்ணா, உண்மையா இருந்தா, அந்த வசனத்தின்படி வாழ போறேன் ப்ரோ அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஊழியத்துல மட்டும் இல்லை, எங்க இருந்தாலும் ஒரு கொலை பண்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும். கரெக்ட் தானே? என்ன அப்படி பாக்குறியா? ஆமாவா இல்லையா? ஆமா தானே சார்? தப்பா தானே சொல்றேன்? ஏன் கரெக்டா தானே சொல்றேன்? என்னைக்கு நீங்க வசனம் தாண்டா எனக்கு முக்கியம், கிறிஸ்து எனக்கு நீ சுவிசேஷம் சொன்னா போட்டு தள்ளிடுவோம் ப்ரோ. என் ஊருக்கு மதமாக வந்துட்டியா, உன்னை கூட என்ன பண்றேன் பாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்னைக்கு இந்த வசனத்தின்படி நான் வாழும்போது என் ஜீவன் போனாலும் பரவாயில்லன்னு என்னைக்கு நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறியோ, அன்றைக்கு புறஜாதி ஜனங்கள் அவனுடைய அந்த எவன் உன்னை தூக்கி உள்ள போட்டானோ அவன் இயேசுவை பார்ப்பான் உன்னோட அக்னியில. 4வது ஒரு நபர் உலா வருகிறாரு, அவருடைய சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பா இருக்குது. இப்படி ரட்சிக்கத்தக்க தெய்வம் உலகத்துல வேற எவனுமே கிடையாதுன்னு ஒரு புறஜாதி வாயில சொல்லணும்னா, நீ தன் ஜீவனை வெறுத்து நீ கர்த்தருடைய வசனத்திற்காக நிற்பாய் என்றால் தேசம் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. தேசத்தை அவர்களை வச்சுதான் ஏசப்பா அசைச்சாரு. கரெக்டு தானே? ஸோ இந்த உண்மை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி 100 வருஷம் வாழ்ந்துக்கலாம். பட் ஹெவன்ல போயிட்டு அங்க போய் ஆண்டவரை எப்படியாக காணிக்கைகளை கொடுத்து தசம பாகங்களை கொடுத்து இங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்படியாக வந்துவிட்டு அப்படின்னா அங்க அட்டன் சும்மா அப்படி ஒரே வார்த்தை, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஒருவேளை இன்றைக்கு உலகத்தின் பார்வையில பொய் சொல்லுகிறவர்கள், திருடுகிறவர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள், அவர்கள் கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போராடுகிறவர்கள், அவங்க தான் கூட சர்வை பண்றாங்க உலகத்துல. இந்த மாதிரி இயேசு சத்தியம் அப்படியே தேவ சித்தம்ப்பா, இயேசப்பா சித்தம் செய்ய போறேன், வசனம் படி வாழ போறேன் அப்படி என்றால் இயேசுவை போட்டு தள்ளுற மாதிரி நம்மளையும் போட்டு தள்ளிடுறாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் உங்களுக்கு கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லி கொடுத்து இந்த வீடியோ முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஒருவேளை தும்மா இருக்க நாங்க இப்படி அப்படி செழித்தவங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? தானியேல் புஸ்தகத்துல தெளிவாக ஒரு
சொப்பனத்தை அந்த நேபுகாத் நேச்சார் நினைக்கிறேன் பாபிலோனோட கிங்குக்கு தரிசனங்கள் தலைக்கு மேல உண்டாகுது. கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும்னு தலைவர் அப்படி அங்க பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும்ன்ற ஒரு தரிசனம் ஒரு தலைக்கு மேல வருது. என்னதுன்னா, ஒரு சிலை, பயங்கரமான சிலை, பிரகாசமான சிலை. தானியேல் 2ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் பாருங்க, டைம் இல்லாதனால நம்ம வாசிக்க முடியாது. அதை நீங்க பார்த்தீங்கன்னா பிரகாசமான சிலை, ஓகேவா, அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது வந்து தலைப்பகுதி தங்கத்தினாலையும், கை மார்பக பகுதிகள் உங்களுக்கு அழகா இருக்கிறபடியே சொல்லிடுறேன். தானியேல் 2ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா தலை ஒரு பெரிய சிலை, ஓகேவா, அவர் தரிசனத்துல பார்க்கறது 2ஆம் அதிகாரத்துல அதோட தலை தங்கத்தினால் ஆயிருக்கு, அதோடைய மார்பகம் புயங்கள் எல்லாம் வெள்ளியில இருக்கு, அதோட வயிற்று பகுதி வெண்கலத்துல இருக்கு, அதுக்கப்புறம் அதோட கால்கள் இரும்பு மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் அதோடைய பாதங்கள் வந்து ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா 50% இரும்புனாலையும் 50% களிமண்ணாலையும் உண்டாயிருக்கிற மாதிரி ஒரு சிலையை பார்க்கிறார், ஓகேவா. அந்த சிலையை குறித்து தானியேல் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு 5 விதமான ராஜ்யங்கள். நேபுகாத்நேச்சார், நீர் தான் தலை, அந்த தங்க தலை கொப்பா இருக்கிறீரு, உங்களுக்கு அப்புறம் வெள்ளி மாதிரி ஒரு ராஜ்யம் வரும், அதுக்கப்புறம் வெண்கலம் மாதிரி ஒரு ராஜ்யம் வரும், கிங்டம், அதுக்கப்புறம் ஒரு இரும்பு மாதிரி ஒரு கிங்டம் வரும். அது வந்து இரும்பு எவ்வளோ பவராக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் வாசிங்க, டைம் இல்லாத காலத்தில் முடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் களிமண்ணும் இரும்பும் கலந்த மாதிரி ஒரு பாதம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிங்டம் சும்மா பயங்கரமாக அப்படி சைஜாண்டிக்கா கம்பீரமாக அப்படி பிரகாசமாக இருக்கு, ஓகேவா. அப்போ அந்த ஒரு கல் வரலாம், என்ன கல் வரும்னா, கைகளால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று அங்கிருந்து உருண்டு வரதை பார்க்கிறாரு. அது என்ன செய்யணும்னா, அந்த கிங்டம் இருக்குல்ல, அந்த உலக ராஜ்யங்கள் சும்மா உலகத்துல பார்க்கும்போது சும்மா அப்படி பயங்கரமா அப்படி ஜெய்ஜாண்டிக்கா இருந்துச்சுல, அந்த கிங்டம் அதோடைய கடைசி ராஜ்யத்தை கால் தான் வரும். ஏன்னா அடுத்தடுத்த ராஜ்யங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. அது வந்து அதோடைய சிலையை நொறுக்கி போட்டது அப்படின்றபடி வசனத்துல இருக்கு, ஓகேவா. ஸோ அந்த கல் யாரு ப்ரோ? அந்த கல்லை பத்தி பைபிள் வாசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கல் வந்து என்றென்றைக்கும் நிற்குமா, அது பூமியை நிரப்பிட்டு அந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அப்படின்றபடி வசனத்துல நீங்க பொறுமையா வீட்டுல போய் வாசிக்க உங்களுக்கு தெரியும், ஓகேவா. இந்த கல் யாரு ப்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லுன்னு ஒருத்தர் பைபிள்ல மென்ஷன் ஆயிருக்கு, ஓகேவா. அதாவது எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாம இதாண்டா சத்தியம், இப்படி வாழ்ந்தாதாண்டா பரலோகம் வருவேன், ரெடி வர முடியாது, காணிக்கை கொடுத்தனா இயேசுநாதரை கரெக்ட் பண்ண முடியாது, நீ சத்தியம் இப்படி இப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்காரனால அவங்கள ரிஜெக்ட் பண்ணாங்களே. இன்னைக்கு அதனால தான் நம்ம வந்திருக்கிறோம், இயேசுவை கொலை செய்த நாள். இந்த ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் ஒரு நாள் என்ன செய்யணும்னா, இந்த எல்லா ராஜ்யங்கள், ஓகேவா, அதுல ஒரு 5 விதமான ராஜ்யங்கள் எதுவும் சொல்லியிருக்குது, அதை நொறுக்கி போட்டது அந்த கல்லே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்ன்றபடி வசனம் சொல்லுகிறது, ஓகேவா. இன்றைக்கு ஒருவேளை நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது, வசனத்தின்படி வாழ்றதுனால, நீங்க ஏசப்பாவுக்கு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கறதுனாலயோ, ஏசப்பா அழைச்சா வாங்க, சும்மா வந்து உங்களை வந்து இப்ப காலுக்கெல்லாம் கொடுக்கல, ஆகிற கால், ஏசப்பா அழைச்சா வாங்க. நீங்க எந்த வேலை ஸ்தலங்கள்ல இருந்தாலும், நீங்க என்ன வேலை பண்ணாலும் ஊழியம் பண்ணாலும், நீங்க வசனத்தின்படி வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் ஜீவன் போக வாய்ப்பு இருக்கிறது. நீங்க வசனத்தின்படிதான் வாழுங்க, காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏசப்பா அப்படிதானே ரிஜெக்ட் பண்ணாங்க. இது ஆகாது என்று தள்ளப்பட்டாங்க, கரெக்ட் தானே. தோட்டத்திற்கு புறமே கொண்டுட்டாங்க, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. சகோதரர்களாக சகோதரியாக நீங்க வந்து இல்ல ப்ரோ, நான் வாழ்ந்தா வசனத்தின்படிதான் வாழ்வேன், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த 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 வசனம் சொல்றதுல அந்த கல் வந்து என்ன செய்யணும்னா, எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கி போட்டு கடைசியில அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்ன்றபடி வசனம் சொல்லுது. அதே போன்று இன்னைக்கு உபத்திரவத்தை வசனத்தின் நிமித்தம், நீதி நிமித்தம் நீங்க துன்பப்பட்டீங்கன்னா பரலோக ராஜ்யம் உங்களுடையதுன்றபடி வசனம் இருக்குது. அதே போல இன்னைக்கு நான் வசனத்தின்படிதான் வாழ்வேன், எனக்கு மரணமா இருந்தாலும் ஜீவனா இருந்தாலும் பட்டயமா இருந்தாலும் என்ன வேற எந்த காரியங்களா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதுன்னு இயேசுவுக்காக நம்ம என்னைக்கு வைராக்கியமா இருக்கிறோமோ அன்னைக்கு அடுத்த தேசத்தை நம்ம கொண்டு அசைப்பார் என்பது 100% உண்மை.
தேசத்தை நம்ம கையில தான் ஒப்பு கொடுப்பார். ஏன்னா வசனம் சொல்கிறது, உலகமும் அதின் இச்சையும் ஒளிந்து போகும், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். இன்றைக்கு ஒருவேளை இந்த கிங்டம்ஸ் அப்படி கரப்ஷனோட நீங்க அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்தாங்க செழித்திருக்கிற மாதிரி தெரியலாம். பட் ஒன் டே ஜீசஸ் வில் ரிட்டர்ன். அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு வரும்போது இவர்கள் நொறுக்கப்படுவார்கள். யாரு? இந்த மாதிரி கிங்டம்ஸ் நீங்க உலக பிரகாரமா பாக்குறீங்கல்ல, அவர்கள் அந்த கிங்டம் நொறுக்கி போட்டு ஜீசஸ்ன்ற ஒரு கிங்டம் வரப்போகுது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் மனம் திரும்பினாலும் மனம் திரும்பா விட்டாலும், நீ இயேசு பின்னாடி வந்தாலும் வராம போனாலும், நீ தேவ சித்தம் செய்தாலும் செய்யாமல் போனாலும், இந்த வசனத்தை கீழ்ப்படிந்தாலும் கீழ்ப்படியாமல் போனாலும், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். கோதுமையும் பதரையும் பிரிப்பார். இந்த சோதனை காலத்துல நீ உண்மையாவே வசனத்திற்காய் வைராக்கியமாய் நின்றாய் என்றால், அன்றைக்கு ஏசப்பா எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியில போடும்போது இயேசு அந்த தேவனுடைய குமாரன் அன்னைக்கு உள்ள இருந்து அவர்களை பாதுகாத்தாரோ, அதை கூடியே நம்மளையும் பாதுகாப்பார். ஒருவேளை உங்களை பயம் காட்டலாம், உங்களை தூக்கிடுவேன், உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னாரோ, ஏண்டா இங்க சட்டவுன் ஆனா அங்க ஆணவ சிஸ்டம். கரெக்டு தானே? ஸ்தேவான கள்ளத்துக்கு எரியும் போது இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டு தானே? பாதி கல்லையில ஏசப்பா பாதியா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. புரியுதம்மா? நீங்களாம் உயிர் கொடுப்பீங்க ஏசப்பா. நம்ம யாரெல்லாம் இயேசுக்காக உயிர் கொடுப்பீங்க? சும்மா கையை தூக்குங்களேன். ஒரு தூக்கம் இல்லை, சும்மா நான் கேட்குறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த குவாலிட்டி இருக்கிறவங்கள தான் பரலோகத்துக்கு கூட்டு போவார். சும்மா காம்ப்ரமைஸ் அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போனால் நேரம் நரகத்தில் தான் கொண்டு போய் விடுவோம். ஸோ அதனால நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஸோ பிசாசு ப்ரோ உன்னை தூக்கிடுவேன், காஸ்பல் சொல்லாத, என் கிராமத்தை விட்டு வெளியே போ, அப்படி என்ன சொல்லாலும் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். ஸோ நம்மளே பார்க்குறோம், நம்ம பைபிளில் பார்க்குறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், சிங்கத்தின் கெபியில போடும்போது அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வருது. ஏசப்போட வசனத்துக்காக நின்றீங்கன்னா ஏசப்பா நிச்சயமா உங்க கூட இருப்பாரு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, அந்த நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்றபடி ஒரு வசனம் இருக்கு. அது மட்டும் இல்லாம உன் வலது கையை பிடித்து கொண்டு நான் உன்னை விட்டு, அதான் அந்த வசனத்தை நான் ஒரு வாசி காட்டிடுறேன்னு, அந்த ரொம்ப முக்கியமான வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாது, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஸோ ஜீசஸ்ன்றவரை முடிந்தது அப்படின்னு ஒன்று சடவுன் ஆச்சும் கிடையாது. இதுக்கப்புறம் அவங்க நினைச்சுக்கலாம் இதோட கிறிஸ்டியானிட்டி ஒழிஞ்சிட்டு இந்த மதம் அவனதான் அப்பா ஒரு வழியா முடிஞ்சிட்டு அப்படின்ட்டு வேத பாரகர்களோ பரிசேர்களோ நினைச்சிருக்கலாம். பட் அடுத்த ஜென்ரேஷன்ல யோசுவாவை ஏசப்பா எலும்ப வச்சு அவர் கையில தான் தேசத்தை ஒப்பு கொடுப்பாரு. அவரை வச்சுதான் தேசத்தை சுதந்திரிக்க வைப்பாரு. அந்த டைம்ல சொன்ன வசனம்னா இந்த யோசுவா 1:5 போட்டிருக்குன்னா, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸோ உண்மையாவே ஏசப்பாவோட அந்த சோதனை நல்லா நீங்க பாருங்க. ஏசப்பாவுக்காக அந்த தானியேலா இருக்கட்டும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த உயிரை கொடுக்குற டெஸ்ட்ல அவங்க உயிரை கொடுப்பாங்கன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு பரலோகத்துல இருந்து ஆசீர்வாதம் அவங்கள பரலோகமே உயர்ந்து. அது மட்டும் இல்லாம ஆபிரகாம் கதையில கூட பாத்தீங்கன்னா, நீ உன்னுடைய பிள்ளையை எனக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க உண்மையாவே அந்த இடத்துல பண்ணும்போது வானத்துல இருந்து ஒரு சத்தம் வந்து பிளஸ்ஸிங் வருது. சும்மா பிளஸ்ஸிங், அந்த ஆசீர்வாதம் உயர்வு எல்லாத்துக்கும் கிடையாது. தன் ஜீவனில் என்னைக்கு நான் இயேசு வசனம் படி வாங்குவேன், உயிரே போனாலும் பரவாயில்ல, இப்படிதான் இருப்பேன்னு நீங்க நம்ம சொன்னோம்னா அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் இந்த உலக பிரகார காரியங்கள்லையும் தேசத்தை ஏசப்பா அவங்க கையில தான் ஒப்பு கொடுப்பாரு. ஏசப்பா அவங்கள வச்சுதான் உலகத்தையும் அசைப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டி சொல்லியாச்சு, இப்படிப்பட்டவங்களை ஏசப்பா ஆசீர்வதிப்பார், எப்படிப்பட்டவங்களை பரலோகத்துக்கு கூட்டு போவாங்கன்னு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில ஏசப்பாவுக்காக உண்மை முற்றமாய் வாழ நம்ம வந்து ஏசப்பா பலன் கொடுக்கணும். கடைசியாக எல்லாரும் கண்களை மூடி நம்ம முடிக்க போறோம். ஒரே ஒரு ஏசப்பா. இப்போ நீங்க வந்து சும்மா பிரசங்கம் பண்றாங்க கேட்கறான் அப்படின்னு கிடையாது. நீங்க எல்லாரும் கண்ணை மூடி ஏசப்பா கிட்ட, ஓகேவா, இது எல்லா நாளையும் இந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டி லைஃப், ஓகேவா, நீங்க வந்து என் மூஞ்ச பார்க்க வேண்டாம். ஏசப்பா நீங்க ஏசப்பாட்ட இனி எல்லாரும் இந்த கிறிஸ்தவ லைஃப்பை வாழ முடியாது. ஒருவேளை ஆசைப்படணும்,
ஏசப்பா இந்தபடி வசனப்படி வாழணும், ஏசப்பாவுக்காய் ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம். பட் அதான் ஏசப்பா சொல்லுவாங்க வசனத்துல, இது மனுஷர்களால் கூடாதுதான், பரலோகத்தை போறது நம்மளால முடியாது. பட் பேதுருக்கு அந்த டைம்ல ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைனா, உமக்காக நான் ஜீவனை கொடுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. பட் அந்த சிச்சுவேஷன் வரும்போது மறுதளிச்சு பின்வாங்கி போறத பார்க்கணும். பட் நீ அந்த ஆசை மட்டும், நான் ஏசப்பாவுக்காக நீ வந்து உன் உயிரை கொடுக்க சொல்ல, உங்களை ரத்த சாட்சியா கொடுக்க சொல்ல, எல்லாத்தையும் பைபிள் ரத்த சாட்சியா எடுக்கிறதும் கிடையாது. அந்த டெஸ்ட் மட்டும் தான் வைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் அந்த ஏசப்பா உண்மையாவே நேசிக்கிறேன் ப்ரோ. அந்த 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 அப்படி அந்த அந்த மறுதளித்த பேதுருக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் வந்ததுக்கு அப்புறம் அவர் விரும்பினபடியே தன் ஜீவனையும் கொடுத்தார். ஓகேவா? ஸோ அந்த பலனை ஏசப்பா எனக்கு கொடுங்க, உங்களுடைய ஆவியினால என்னை நிரப்புங்க, என் உள்ளத்துல வாங்க, உங்க சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்க விருப்பத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க உண்மையா இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் உங்களை கொண்டுதான் இயேசு தேசத்தை உலகத்தை அசைப்பார். இயேசு உங்க கையில தான் இந்த தேசத்தை ஒப்பு கொடுப்பார் என்பது 100% உண்மை. சோ உங்களை தான் ஏசப்பா, இவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உலகத்துலயா இருக்கட்டும். சோ நம்ம ஏசப்பாவை நீங்க இன்னைக்கு உலகத்தின் பார்வையில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க ஒருவேளை நீங்க அப்படி பண்ணியிருந்தாலும், பட் இன்னைக்கு உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். நீங்க வசனப்படி வாழ்றதுனால, நீங்க வசனத்தை கை கொள்றதுனால உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். பட் எவன் ஒன்னை அப்ரூவ் பண்ணும், உலகம் ஒன்னை எவனெல்லாம் ரிஜெக்ட் பண்ணானோ அவனெல்லாம் ஏசு வானத்துல அவரு நியாய தீர்ப்புல ரிஜெக்ட் பண்ணுவாரு. இதுதான் உண்மை. அதுதான் சொல்லல, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு தலைக்கு மூளை கல்லா என்று. அந்த ஒரு கல் வந்து ஒரு கல்லிகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அந்த இங்க உள்ள கிங்டம்ஸை எல்லாமே நொறுக்கி போட்டு அது என்றென்றைக்கும் இருக்கும் அப்படின்ற வசனத்துல எழுதியிருக்கிறது. அது நித்தியமா அதுதான் உலகத்துல நீங்க பார்க்கிறவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. சோ நீங்க ஏசப்பாட்ட நீங்க ஒண்ணுமே இல்லை, ஏசப்பா உங்க விருப்பத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஒரு வார்த்தை, உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா ப்ரோ நான் பெரிய பாவி ப்ரோ, வசனப்படி எங்க ப்ரோ வாழ முடியுது அப்படின்னு நினைக்காதீங்க. பாவத்தை விரும்பி செய்கிறவங்கன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, பாவத்தை விரும்பாம செய்கிறவங்க இருக்காங்க. பாவத்தை விரும்பாம செய்கிற அந்த பவுல் அவரை பார்த்து அவர் வந்து சொல்லும் போது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்ற சாரி அவர் வந்து என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றபடி ஒரு வசனத்தை சொல்லுவாரு. உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். நான் பாவி, நான்லாம் வசனப்படி வாழ்றதுக்கு தகுதி இல்லை, சர்ச்சை என்ன பைபிள் தூக்க எங்க தகுதி இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீ ஏசப்பா சித்தத்திற்கு மட்டும் ஒவ்வொரு நீ விரும்பினது, நீ எப்படி வாழணும் விரும்பினியோ அதுபடி உனக்கு பலப்படுத்தி உன்னை வாழ வைக்க தெய்வம் ஒன்று உண்டு. சோ நீங்க வந்து ஒரு வார்த்தை என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், அந்த ஒரு வார்த்தை தான் கேட்டாரு பவுல். பட் அவரை வச்சுதான் ஏசப்பா அசைச்சார் அன்னைக்கு காரியங்கள்ல. சோ அந்த ஒரு வார்த்தை இயேசுவுக்கு, ஏசப்பா நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு, உங்க சித்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், நீங்க ஏசப்பா உங்க காரியங்களை பயன்படுத்துங்க, ஏசப்பா உங்க வசனத்தை கை கொள்வதற்கு தேவையான பலத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம அதை ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா அப்பிரயோஜனமான ஊழியக்கார், கடமை மாத்திரம் செய்து எல்லா துதி கன மகிமை இயேசுவுக்கே உண்டாகட்டும். எல்லாம் நீருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் நீருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் செல்லும் செல்லும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னம் போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே.
உந்தனின் பிரசன்னம் போதுமே. உள்ளமெல்லாம் என் உம்மை வாஞ்சிக்குதே. உலக மேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும், உலக மேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும், எல்லாம் இருந்தும் இயேசுவில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் என் முன் செல்லும், என் முன் செல்லும் எந்த விசுவாச ஓட்டத்தில் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், எல்லாயிருந்தும் இயேசுவில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் இயேசுவில்லை என்றால் என் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் என் முன் செல்லும், என் முன் செல்லும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. பலவீனன் நான் பலவான் என்பேன், தேவன் பிரசன்னம் வருகையில். குறை உள்ளவன் நிறைவாகுவேன், தேவன் பிரசன்னம் வருகையில். பலவீனன் நான் பலவான் என்பேன், தேவன் பிரசன்னம் வருகையில். குறை உள்ளவன் நிறைவாகுவேன், தேவன் பிரசன்னம் வருகையில். உந்தனின் பிரசன்னமே போதுமே.
உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னம் போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே.